நாம இன்னைக்கு பார்க்க போறது 2025 வெளியான சாயரான்ற ஒரு ஹிந்தி படம். ஒரு அருமையான காதல் படம். கண்டிப்பா இந்த படத்தை முழுசா பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல காதல் கதைய பார்த்த திருப்தி கிடைக்கும் எல்லாத்துக்குமே. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? கதையோட ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஒரு பரபரப்பான ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நின்னுட்டு இருப்பா. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம், அதுவும் லவ் மேரேஜ் தான். ஆனா அப்பா அம்மா சம்மதத்தோட தான் நடக்குது. அப்பா அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்ல இருந்து இன்னும் யாரும் வரல. அதுக்கு முன்னாடி அங்க நிறைய கல்யாணம் நடக்கும் இல்லையா? அதை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. இவளுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கும் இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷம் தான். அப்போ இவளோட டைரியை ஓபன் பண்ணுவா. அதுல இவளும் அந்த மாப்பிளக்காரனும் எடுத்துக்கிட்ட போட்டோலாம் இருக்கும். அவன் பேரு மகேஷ். சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சவங்க, ரொம்ப வருஷமா லவ் பண்றாங்க. அவனை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் நல்ல கவிதை எழுதுவாங்க. அந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு கவிதையை எழுத ஆரம்பிக்கிறா. அதுல பாத்தீங்கன்னா சைரா அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை பத்தி எழுதுறா. அது வானத்துல இருக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய ஒரு நட்சத்திரம். அது எப்பவும் கான்ஸ்டன்டா மூவ் ஆயிட்டே இருக்குமா. அதோட ஒளியில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஒரே மாதிரி ஒளிய எல்லா காலமும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சோ அந்த ஸ்டார் மாதிரி என்னைக்குமே நான் உன் கூட இருப்பேன்னு அந்த டைரியிலையும் எழுதி வைக்கிறா. அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து கூட அவனோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா மாப்பிள்ளை இன்னும் வரல. அப்போ அவன் கிட்ட இருந்து போன் வரும். என்ன எங்க இருக்க, லேட் ஆச்சு, எப்ப வரேன்னு கேட்டா நான் ஏர்போர்ட்ல இருக்கேன்னு அவன் சொல்றான். இவளுக்கு ஒரே ஷாக்கு. என்ன கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போது, இவன் ஏர்போர்ட்ல இருக்கான்னு சொன்னா அவனுக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சு போச்சா, அதனால அமெரிக்காக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதும் இவளுக்கு சந்தோஷம் தான். சரி, நீ எப்ப திரும்ப வருவ, அந்த தேதியை சொல்லு, மறுபடியும் கல்யாணத்தை மாத்தி வச்சுக்கலான்னு இவனும் சந்தோஷமா தான் கேக்குறான். ஆனா அப்பதான் அவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாமா. அவனுக்கு திடீர்னு வேற ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சாரின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். இதை கேட்டதும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிப்பா நம்ம ஹீரோயின். அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கூட பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட தூரத்துல இதைத்தான் சொல்றாங்க போல. அவங்களும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பொண்ணை பாப்பாங்க. இவ அப்படியே அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாம அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டா. அப்படியே இந்த சோகத்திலே 6 மாசம் ஓடி போயிடும். அவ இன்னும் அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வராம கஷ்டப்பட்டு தான் இருப்பா. அப்பா அம்மா ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போற, அடுத்து உன் பொழப்ப பாரு, வேலைகளுக்கு ஏதாவது போய் அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வர பாருன்னு அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. உன்னோட இந்த விலை மதிக்க முடியாத கண்ணீரை எதுக்காக ஒரு முட்டாளுக்காக செலவு பண்றேன்னு சொல்லுவாங்க. அவளுக்கும் நல்லா புரியுது, அவளோட இந்த கஷ்டத்தினால அம்மா அப்பா குடும்பம்னு எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு. அதனால வேற வழி இல்லாம வேலைக்கு போகலாம், கொஞ்சம் இதுல இருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமேன்னு அவளும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போறா. அப்பா தான் கூட்டிட்டு போறாரு. போற வழியில பார்த்தா திடீர்னு ஒரு பையன் பைக்ல போயிட்டு இருப்பான். இவளுக்கு சிகரெட் பிடிக்கிறதுனா சுத்தமா பிடிக்காது. ஆனா அவன் சிகரெட் பிடிச்சிட்டே வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருப்பான். அவனையே பார்த்துட்டு வருவா. அம்மா போற வர வழியில எதிர்ச்சியா பாக்குறது தானே. ஆனா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அடுத்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வேண்டிய அந்த இடத்துக்கு கூட நம்ம ஹீரோயின் வந்துட்டா. பார்த்தா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். யாரா இவன் இங்கேயும் வந்திருக்கானேன்னு அவனையே கவனிச்சிட்டு இருப்பா. அதுல பார்த்தா இவளோட பர்சனல் டைரி ஒண்ணு கையில எப்பவும் வச்சிருப்பா இல்லையா, அதை மறந்து வச்சுட்டு உள்ள போயிடுவா. அவன் ரொம்ப ஸ்டைலா அந்த இடத்துக்குள்ள நுழைவாங்க. வரும்போதே இவ மறந்து வச்சுட்டு போனால அந்த டைரியும் கையோட எடுத்துட்டு தான் வருவான். இவளுக்கு உள்ள இன்டர்வியூ எல்லாம் நடக்கும். இவளுக்கு எழுதுறது தான் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி வேலைக்கு தான் இங்க வந்திருக்கா. ஆனா அங்க இருக்கவங்க என்னமோ, நீ நல்லா படிச்சிருக்க, பார்க்க நல்லா இருக்க, கொஞ்ச நாளைக்கு பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாமே இன்டர்வியூ எடு, அப்புறமா உனக்கு பிடிச்ச மாதிரியான வேலையில உன்னை சேர்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. இவ பேசிக்கலா ஜேர்னலிசம் படிச்சிருப்பா. சோ அதனாலதான் இந்த மாதிரியான வேலையை இவளுக்கு கொடுக்குறாங்க. வேலையும் ஒரு வழியா கிடைச்சிரும். ஆனா இவ ஒரு மாதிரி எப்பவுமே டல்லா தான் இருப்பா. சரி, நான் அங்க இருந்து போகலான்னு வருவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து இவ மறந்து வச்சுட்டு போனா அந்த டைரியை கொடுப்பான். வெளியில விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவான். இவளும் வாங்கிக்கிறா. இவளோட அந்த டைரியை கொடுக்கும் போது வாணி பத்ரான்ற இவளோட பேரை சொல்லி தான் கொடுப்பான். உள்ள ஓபன் பண்ணி பாத்திருப்பான் போல. இவளும் வாங்கிப்பா. உங்க பேர் என்னன்னு சொல்லி ஃபார்முலா கேட்பா. கொஞ்ச நேரம் இங்க நின்றேன்னா உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை ஒருத்தன் இன்டர்வியூ எடுத்திருப்பான் இல்லையா, அவனை போட்டு அடி அடி நடிப்பான். எதுக்கு அடிக்கிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மியூசிக் பேண்ட் வச்சிருக்கான். இவனோட சொந்த பேண்ட் இல்ல, ஆனா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணனாலாமா. சாங்க கம்போஸ் பண்ணது பாடுனதுன்னு எல்லாமே நம்ம ஹீரோ தான். ஆனா இப்ப ஒருத்தன் அடி வாங்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் அந்த பேண்ட்ல இருக்க இன்னொருத்தனை பத்தி தான் ரொம்ப புகழ்ந்து ரிவ்யூ எழுதியிருக்கான். அந்த பையனோட அப்பா கிட்ட காசை வாங்கிட்டு இவன் இப்படி எழுதிருப்பான் போல. அதனாலதான் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். ஏண்டா உழைச்சதெல்லாம் நானு, காசை வாங்கிட்டு இப்படி ரிவ்யூ எழுதுறியான்னு போட்டு வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு இருப்பான். அந்த இடமே ஒரே கலவரமா இருக்கும். போலீஸை கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. இவன் அசால்ட்டா போவான். போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ உன் டைரியில எழுதி இந்த கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவான். சோ ஓபன் பண்ணி ஃபுல்லா படிச்சிட்டான் போல. அதோட நிக்காம வேகமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு வருவான். அங்கேயும் வந்து இவங்களோட போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கும். அதுல எல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஒரே சண்டையா போயிடும். ஏன்னா அந்த இன்னொரு பையனோட அப்பா தானே காசு கொடுத்து இப்படி எல்லாம் எழுத சொல்லிருப்பாரு. அதனால இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடும். நடுவுல ஒரு ஃப்ரெண்டு எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவான். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்பவும் இந்த இடத்துல ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடக்க தான் போகுது. இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து அதை பண்ணணும். ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிட்டு போயிடுவாங்க. நீ ஒருத்தனை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோன்னு. ஆனா இவன் கொஞ்சம் கூட அசர மாட்டான். தனியால போய்
அந்த இடத்துல மியூசிக் எல்லாம் போட்டு இவனே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். பாட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இவனுக்கு என்னதான் ரொம்ப திறமை இருந்தாலும் பெருசா எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது. சின்ன சின்னதா இந்த மாதிரி மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி தான் கொஞ்சம் காசு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ரொம்ப வறுமையில தான் இருக்கான் நம்ம ஹீரோ. இவன் கூட இருந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை போட்டு போனாலும் கேவின்னு ஒரு நண்பன் இருப்பான். அவன் மட்டும் எல்லா டைமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் தான் இப்போ அடுத்ததா புதுசா ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அங்க ஒரு பெரிய சிங்கர் வராரு. அவர் ஒரு ராப் பாடகர். பேரு வந்து பிரின்ஸ். அவர் தான் இப்போ ஒரு பாட்டு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோவை வர சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஆளோட மேனேஜரும் வருவான். இந்த மாதிரி எங்களுக்கு புதுசா ஒரு கான்செர்ட் வரப்போது, அதுல முதல்ல பிளே பண்றதுக்கு ஒரு புது சாங் வேணும்னு கேட்டுட்டு இருப்பாரு. அவர் ஒரு மாதிரி கெத்தா பேசுவாரு. ஆனா நம்ம ஹீரோ பட்டுன்னு கேட்டுருவான், எனக்கு டேலண்ட் இருக்கு, உனக்கு பாட்டு வேணும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஃபுல் ரைட்ஸும் வேணும், கிரெடிட் எல்லாம் வேணும். என்னோட பேஜ்ல எல்லாம் நான் அப்லோட் பண்ணிப்பேன். இதுக்கெல்லாம் சம்மதம்னா சொல்லுங்க, நான் பாட்டு பாடி கொடுக்கறேன்னு ரொம்ப விவரமா தான் நம்ம ஹீரோவும் பேசுவான். அவனும் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம், ஆனா எங்களோட சிங்கர் பிரின்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துரு தம்பின்னு சொல்லிட்டு போவான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் இந்த பிரின்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஆனா ரொம்ப லேட்டா வந்துருவா. கூட்டத்துல பாவம் தடுமாறிக்கிட்டு இருப்பா. அதே நேரத்துல இந்த பக்கம் இந்த மேனேஜர் என்ன சொல்லுவான்னா, இன்னும் 3 நாள்ல பாட்டு வேணும்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவுக்கு பாட தெரியும், கம்போஸ் பண்ண தெரியும், ஆனா பாட்டு எழுத தெரியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல, 15 நாள் வேணும்னு நண்பனும் மேனேஜர் கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் கிளிக் ஆகும். இவன் நல்லா எழுதுவா இல்லையா, சோ இவளை வச்சு பாட்டு ரெடி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி 3 நாள்ல கொடுத்துருவோன்னு தைரியமா சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நோக்கி வந்துகிட்டு இருப்பான். அப்போ அவ கூட்டத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. இவன் தான் கையெல்லாம் பிடிச்சு தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ அவ கையில ஒரு டைரி இருக்கும் இல்லையா, அது இவன் கைக்கு வந்துரும். அவ ஆனா கவனிக்கவே மாட்டா. இவ போய் அந்த மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த கேப்ல அந்த டைரியில எழுதி வச்சிருப்பாள்ல, அதையெல்லாம் இவன் பாட்டா பாடிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டு உள்ள இருந்து அந்த சிங்கர் ஓடி வந்து, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதையே ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. ஆனா 2-3 வரி தான் நம்ம ஹீரோ பாடுவான். அதுக்கப்புறம் மிச்ச பாட்டு எங்கப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு தான் தெரியும்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்ப அவங்களுக்கு நம்ம ஹீரோயினோட உதவியும் தேவைப்படுது. அப்ப இவ மட்டும் சும்மா இருப்பாளா, ஏதாவது ஒரு ஆஃபரை கேட்டிருப்பா இல்லையா, அதைத்தான் இப்ப வந்து தன்னோட ஆபீஸ்ல உயர் அதிகாரிங்க எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அங்க பெரிய தோடு போட்டிருக்கே ஒரு அம்மா, அது கேட்கும், நீ என்ன கேட்ட, நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு அவளை நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கோம். அப்ப அவளும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. இந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கு இவ பாட்டு எழுதி கொடுத்தான்னா இவங்களோட இந்த கம்பெனிக்கு அந்த பாடகர் பாட போறாரு இல்லையா ஒரு பாட்டு, அதை இவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாத்துலயுமே எக்ஸ்க்ளூசிவா ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவரை இன்டர்வியூவும் எடுத்துக்கலாம். இதுதான் அவங்க நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்திருக்க ஆஃபர். வேண்டாம் இதுக்கு ஒத்துக்காதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே ஒருத்தன் அடி வாங்கினான்ல, அவன் திரும்ப திரும்ப சொல்லுவான். ஆனா அந்த சீனியர் அம்மா அவனை திட்டி விட்டுரும். ஏன்னா இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஆஃபர். அதனால நம்ம ஹீரோயினை பாட்டு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அவளும் அதுக்காக போறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஒரு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு தான் ஹீரோ வந்து ஹீரோயினை வர சொல்லியிருப்பான் பாட்டு எழுதி கொடுக்கறதுக்காக. அங்க அவன் ஸ்மோக் பண்ணுவான் எப்பவும் போல. இல்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, தயவு செஞ்சு நான் இருக்க இடத்துல இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லுவா. சரின்னு சொல்லி அதையும் தூக்கி போட்டுருவான். சரி சீக்கிரமா பாட்டை எழுது, நான் கம்போஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருப்பான். என்ன மாதிரியான பாட்டை விரும்புறேன்னு கேட்டா, ஏற்கனவே நீ ஒரு பாட்டை எழுதி வச்சிருந்தல உன்னோட டைரியில, அதோட மிச்சத்தை எழுதி கொடு, அதுவே போதும்னு கேட்பான். ஆனா இவளால எழுதவே முடியாது. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டா, இல்ல எனக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு, அதை நான் கிழிச்சு போட்டேன்னு சொல்லுவா. எதுக்காக கிழிச்சேன்னு கேட்டா பதில் சொல்லவே மாட்டா. அது என்னோட பர்சனல் விஷயம்னு சொல்லிடுவா. அந்த மகேஷ்ன்ற ஒரு பையன் இவளை ஏமாத்திட்டு போனான் இல்லையா, அதனால இவ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தப்போ அவனுக்காக தானே இதெல்லாம் எழுதி வச்சிருப்பா, எல்லாத்தையும் கோவத்துல தாறுமாறா போட்டு கிழிச்சிருப்பா. இப்ப அவளுக்கு பாவம் அது ஞாபகத்திலையும் வரமாட்டேங்குது. அப்படி குழம்பி போய் ஃப்ரீஸ் ஆகி இருப்பா. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டுக்காரனும் லேட் ஆச்சு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவன் இங்க மிச்ச பாட்டை எழுதி கொடுக்கற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவத்துல கத்த ஆரம்பிச்சிருவான். இத பாரு, இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு, எனக்கு எழுதணும்னு தோணவும் மாட்டேங்குது, பாட்டு வரவும் மாட்டேங்குன்னு சொல்லிடுவா. சரின்னு ஒரு மியூசிக்க போட்டு விடுவான். தாதா மியூசிக் ஓடுதுல, இப்ப அமைதியா இல்ல எழுதுன்னு கேட்பான். இத பாரு, பாட்டு எழுதணும்னா சும்மா ஒரு தியேட்டர்லாம் எழுத முடியாது, அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், இன்ஸ்பிரேஷன் வேணும். பாட்டெல்லாம் ஒரு மொமெண்ட்ல தான் உருவாகும். ஏதோ லவ் ஃபெயிலியரை பத்தியோ காதலை பத்தியோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தியோ திடீர்னு ஒரு எமோஷன் தோணணும் உள்ளுக்குள்ள, அப்பதான் பாட்டெல்லாம் எழுத முடியும். என்னால இப்ப முடியல, எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குதுன்னு அவ கோவமா கிளம்பி போலான்னு இருப்பா. சரி சரி ரொம்ப கத்தாத, நீ சொல்றது எனக்கு புரியுது, உனக்கு என்ன இப்போ ஒரு மொமெண்ட் தானே கிரியேட் ஆகணும், நானே அதை கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் அவளை வெளியில கூட்டிட்டு போவான். பார்த்தா ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அங்க இவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான். ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பா. இவ கொஞ்சம் எப்பவுமே அப்செட்டா தான் இருப்பா. ஒவ்வொரு பாலா வந்துட்டு இருக்கும் மிஷின்ல இருந்து இவன் அதை அடிச்சுட்டு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு ஸ்டேடியத்துல எப்படி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழலை நம்ம ஹீரோயினுக்கு உருவாக்கணும்னு நினைப்பான். அவளும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பேசுறதுக்குள்ள போய்கிட்டே இருப்பா. கடைசியா, உனக்கு கேக்குதா, எல்லாரும் என் பேரு சொல்லி கத்துறாங்க, கிறிஷ் கபூர் கிறிஷ் கபூர்னு என் பேர்
பேரு சொல்லி கத்துறாங்க. உனக்கு கேக்குதான்னு கிட்டத்தட்ட ஒரு மியூசிக் கான்சர்ட்ல என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை கொடுத்துருவான். அவளுக்கு இப்போ அந்த பழைய பிரச்சனை எல்லாம் போய் பாட்டு எழுதணும்னு தோண ஆரம்பிச்சிடும். உடனே உட்காந்து வேக வேகமா அந்த மறந்த வரிகளை எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிச்சிருவா. அத அவன் அந்த இடத்துல பாட்டாவும் பாடுவான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவ எழுத அவன் பாடன்னு எல்லாமே கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பா, சிரிக்க ஆரம்பிப்பா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பழக ஆரம்பிப்பா. இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் நல்லாவே பழக ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எப்பவுமே இவன் தான் பிக்கப் பண்றது டிராப் பண்றதெல்லாம் கரெக்டா நைட்டு 8:30க்கு முன்னாடி வீட்டு வாசல்ல கொண்டு வந்து விட்டுறணும். அதுதான் நம்ம ஹீரோயினோட கண்டிஷன் கூட. முதல்ல உம்முனே வந்தவ கொஞ்ச நாள் பழக பழக நல்ல ஜாலியா சிரிச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா நம்ம ஹீரோ கிட்ட. இது எல்லாத்தையுமே ஒரு பாட்டுலயே நமக்கு அப்படியே சீன்ல காட்டி முடிச்சிருவாங்க. கடைசி அந்த பாட்டோட முடிவுல இவளை கொண்டு வந்து அவளோட இடத்துல இறக்கி விட வருவான். அப்ப பார்த்தா ரோட்ல யாரோ ஒரு மனுஷன் குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு போவாரு. அவரை பார்த்ததுமே இவனுக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா போயிடும். ஆனா அதை நம்ம ஹீரோயின் கவனிக்க மாட்டா. இப்ப கிட்டத்தட்ட பாட்டு எல்லாமே ரெடி ஆகி முடிச்சிருச்சு. அந்த சிங்கர் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட போய் எல்லாத்தையுமே பிளே பண்ணி காட்டுவாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். ஆனா அந்த மேனேஜர் ஒரு பிட்ட போட்டு விடுவான் அந்த இடத்துல. அது என்னன்னா, இந்த பாட்டுல எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த சிங்கர் என்னமோ ஒரு ரேப் பாடகர் இல்லையா, ஆனா ரேப் எங்க, உன்னோட ஆடியன்ஸ் எல்லாம் அதை தானே எதிர்பார்ப்பாங்க, அதனால இந்த பாட்டுல கொஞ்சம் ஒரு சேஞ்சை உண்டு பண்ணணும்னு சொல்லுவான். ஆனா இதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு எமோஷனான பாட்டை தான் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன இவன் திடீர்னு பாட்டை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றானேன்னு அவ கொஞ்சம் யோசிக்கும் போது நம்ம ஹீரோ யோசிக்காம சரி நானே அதை மாத்தி 2 நாள்ல எழுதி கொடுத்துறேன்னு சொல்லுவான். ஆனா இது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ கோவப்படுவா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நல்ல பாட்டை ஏன் மத்தவங்களுக்காக மாத்தணும்னு நினைக்கிற, இது உன்னோட கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி பாப்பா. ஆனா அவன் கோவத்துல கத்திருவான். இத பாரு, எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, எனக்கு பணம் வேணும், ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஃபேமஸ் ஆகணும், நான் சக்சஸ் ஆகணும், அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கேட்டாதான் என்னால இப்படி ஆக முடியும், அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்டுதான் அவன்னு ஹீரோ ரொம்ப ஹீரோயின் கிட்ட கத்திக்கிட்டு இருப்பான் கோவத்துல. அவன் பேசிக்கலாவே ரொம்ப கோவப்படுற டைப் தான். இவளும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்போ பார்த்தா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து கிறிஷ் கபூர் யாருன்னு கேட்பாங்க. இவன் வெளியில போய் பார்த்தா ரோட்ல ஒருத்தர் தகராறு பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவரை தான் போலீஸ் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோவோட அப்பா போல. குடிச்சிட்டு ரோட்ல எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்காரு. உங்க அப்பாவை நீ பார்த்து வச்சுக்க மாட்டியான்னு போலீஸ் நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்க அப்பா பண்ணாருன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன்னையும் சேர்த்து ஜெயில போட்டுருவோன்னு ரொம்ப மோசமா நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாங்க. இவன் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அந்த இடத்துல நிப்பான். அப்ப ஒரு போலீஸ்கார் சொல்லுவாரு, இந்த ஆள் முதல்ல நல்லா தான் இருந்தாரு, இவர் ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஸரா, ஆனா பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி குடிச்சிட்டு எல்லாத்தையும் தகராறு பண்றாரு சார், மத்தபடி இவர் ரொம்ப மோசம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிப்பாரு. ஆனாலும் வந்தவங்க நம்ம ஹீரோவை தான் திட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் நின்று பார்த்துட்டு தான் இருப்பா. அப்போ பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் வாங்கப்பா உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு ஹீரோவோட அப்பாவை கூப்பிட்டு இருப்பான். ஆனா அவர் ரொம்ப போதையில இருந்ததுனால நானே போய்க்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல இவர் ரொம்ப தகராறு பண்ணுவாரு. இதனால ரொம்ப டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ அவரை பிடிச்சு வெளியே கொண்டு போய் தள்ளி விட்டுருவான். அவரு ஒரு கார் முன்னாடி போய் விழுந்துருவாரு. ஆனா அடி எதுவும் படாதுங்க. கையில இருந்த காசை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இன்னும் குடிச்சு எங்கேயாவது போய் செத்துருன்னு சொல்லி ரொம்ப திட்டுவான். நீங்க இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை என் வாழ்க்கையிலன்னு சொல்லி ரொம்ப கத்திடுவான் அப்பாவை. அப்பா இப்படி இருக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம் பையன் மேல ரொம்ப வறுமையில இருக்கானா, எதையுமே புரிஞ்சிக்காம அப்பா இப்படி இருக்காருன்னு ரொம்ப வருத்தப்படுவான். அடுத்து மறுபடியும் அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு தான் போவான். இவன் டென்ஷனா இருக்கும் போதெல்லாம் அந்த இடத்துக்கு தான் போய் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு போவா, அவன் கிட்ட பேசி பார்க்கலான்னு. ஆனா அவன் ரொம்ப கோவமா இருப்பான் உருன்னு. அப்ப நம்ம ஹீரோயின் மெதுவா போய் பேச்சு கொடுத்து பாப்பா. ஆனா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இவ அவளோட கதைய சொல்ல ஆரம்பிப்பா. மகேஷ்னு ஒரு பையனை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல கடைசியா அவன் வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனர் பொண்ணை அந்த பயவுல கரெக்ட் பண்ணி வச்சான். அவங்க 2 பேருக்கும் திடீர்னு கல்யாணம் ஆகி போச்சான். அதனாலதான் நம்ம ஹீரோயின் அந்த பையன் கலட்டி விட்டுட்டானாமா. இதை எல்லாத்தையும் சொல்லுவா. போனதான் போனா அவன் போகும்போது என்னோட பெரிய பலமான எழுத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், என்னால அதுக்கப்புறம் எழுதவே முடியல, இப்படி நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும் போதான் நீ என் லைஃப்ல வந்தேன்னு சொல்லுவா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எழுதுனேன், மறுபடியும் சிரிச்சேன்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்படி தன்னோட மொத்த கதையும் சொல்லுவா. நான் இங்க வந்து நிக்கிறது உனக்கு என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா செய்யலான்றதுக்காக தான், எனக்கு நீ இவ்வளவு பண்ண, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன்னு கேட்பா. உனக்கு விருப்பம்னா சொல்லு, இல்லனா வேணான்னு சொல்லிட்டு கிளம்ப போவா. ஆனா அவனும் ரொம்ப டிப்ரெஷனா தானே இருக்கான். ஓரளவுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கல்ல, அதனால அவளை கூப்பிட்டு தன்னோட கதையும் சொல்லுவான். சரி நீ இப்போ அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக 2 பேரும் போவாங்க. ஆனா அவர் ஒரு பார்ல நல்லா குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த பாரோட ஓனரும் நிறைய காசு கொடுக்கணும்னு ரொம்ப தகராறு பண்ணிட்டு இருப்பான். அப்போ பர்ஸை எல்லாம் புடுங்குவான். ஆனா இவர் பர்ஸை கொடுடான்னு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்போ இவன் அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கிடுவான். சுத்தி இருக்க எல்லார்ட்டையும் சண்டை போடுவான் அப்பாவுக்காக. அப்போதான் பார்த்தா அந்த பர்ஸ்ல இவங்க ஃபேமிலி போட்டோ இருக்கும். அதனாலதான் அந்த பர்ஸை கொடுக்காம மனுஷன் ரொம்ப சண்டை போட்டிருப்பாரு போல. இதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். அடுத்ததான் 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவை ஒரு மறுவாழ்வு மையத்துல சேர்க்கலான்னு போவாங்க. அங்க போய் அட்மிட் எல்லாம் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட யோசனை தான் போல. ஆனா அங்க என்ன கேட்பாங்கன்னா, மாசத்துக்கு
மாசத்துக்கு 80,000 செலவாகுமா, மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 9,60,000 செலவாகும், அதுல பாதியவாது நீங்க இப்ப கட்டியாகணும்னு சொல்லுவாங்க. இவன் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்கான், இப்ப இவ்வளவு காசுக்கு என்ன பண்றதுன்னு 2 பேருமே முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான், பாட்டு பாடி கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த கம்பெனிக்காரங்கிட்ட தான் போய் நிப்பான். அப்ப அந்த மேனேஜர் என்ன சொல்றானா, நீ கேக்குற பணத்தை தரம் தம்பி, ஆனா பாட்டை மொத்தமா எங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடணும், உனக்கு எந்த ரைட்ஸோ கிரெடிட்ஸோ கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ எந்த ஒரு சோஷியல் மீடியா பேஜ்லயும் அத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லுவான், ஏன்டா அவன் உயிரை மட்டும் ஏன் விடுறீங்க, அதையும் பிடிக்கிற வேண்டியதானேன்னு. அந்த அளவுக்கு மொத்தத்தையும் உருவிட்டு தான் காசை கொடுக்குறாங்க. இவனு வேற வழி இல்லாம அப்பாவுக்காக அந்த தியாகத்தையும் பண்ணிடுறான். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட டிமாண்டான அந்த பாடகர் இருக்கார் இல்லையா பிரின்ஸ், அவரை இன்டர்வியூ எடுக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கு. இவ அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிறா. ஆனா இவன் பாட்டை இப்படி வித்ததுல அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். கடைசியா நம்ம ஹீரோவுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃப்ரீயா ஒரு டிக்கெட் தான். அதை வாங்கிட்டு அமைதியா வந்துருவான். அன்னைக்கும் சாயங்காலம் நம்ம ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக அவன் தான் வருவான். அப்ப சொல்லுவான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ பாட்டு எழுதி கொடுத்த, நீ கேட்ட மாதிரி இன்டர்வியூவும் எடுத்துட்ட, எனக்கு தேவைப்படுற பணமும் கிடைச்சிருச்சு, எல்லாமே இந்த இடத்துல இப்படியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான். ஆனா அவளுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும் அவனை பிரியுறது. நாளைக்கு பார்க்க மாட்டோமா அப்படின்னு கேட்பா. எதுக்கு பார்க்கணும், அதான் எல்லாம் முடிஞ்சுச்சுல, எப்பவும் என் லைஃப்ல சந்தோஷமான அந்த விஷயங்கள் ரொம்ப நாள் இருக்காது போலன்னு ஒரு மாதிரி விரக்திய பேசிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். இவளுக்கு ஒரு மாதிரி அவனை பிரிஞ்சது கஷ்டமாவே இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயினோட வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இவளோட இன்டர்வியூ அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா இவ அதுலலாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டா. இவளோட டைரிக்குள்ள அந்த கான்சர்ட்டுக்கு போக ஒரு ஃப்ரீ டிக்கெட் இவளுக்கும் கிடைச்சிருக்கும். அதையே பாப்பா, சரி அந்த கான்சர்ட்டுக்கு போலான்னு நினைப்பா போல. இன்னொரு பக்கம் அந்த கான்சர்ட் நடக்கிற நாள் வரும். அந்த பாப் சிங்கர் இருக்கார் இல்லையா பிரின்ஸ், அவர் அந்த சாங்க கொலை பண்ணி பாடிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி எமோஷனா மெலடியா பாடி இருப்பான் அந்த பாட்டை. இவரு அத ஒரு ராப் சாங் மாதிரி பாடுறாரு. ஆனா அதுக்கு எல்லாருமே கை தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி விரக்தியோட பாத்துக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல நின்று. அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவா. எல்லாருமே அந்த பாடகரோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்க அந்த இடத்துல இவ வந்து நம்ம ஹீரோ பேரை சொல்லி கத்துவா, கிறிஷ் கபூர்னு. இவன் திரும்பி பாப்பான். அப்புறம் என்ன, மறுபடியும் 2 பேரும் அந்த கூட்டத்துக்குள்ள பாத்துப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க இப்ப காதலர்களாவும் கிட்டத்தட்ட மாறிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அடுத்து என்ன பண்ணலான்ற யோசனையை சொல்லுவா. நீ ஏன் மறுபடியும் உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க கூடாது, அவங்க கிட்டே நீ மறுபடியும் போய் சேர்ந்துருன்ற மாதிரி சொல்லுவா. இவனும் அதுக்காக போவான். அந்த ஃப்ரெண்ட் இருக்கால கேவி, அவன் தான் கூட்டிட்டு போவான். அங்க பார்த்தா அவனுங்க புதுசா ஒரு செட்டப்பே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க மொட்டை மாடியில. நம்ம போனா ஏத்துப்பாங்களா என்னன்னு யோசிச்சுட்டே போவான். ஆனா இவன் வரத அவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். மறுபடியும் நம்ம ஹீரோயின் பாட்டு எழுதி கொடுக்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து அதை எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி யூடியூப்ல இப்ப அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஆடியோவா தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நல்ல வியூஸ் லைக்ஸ்னு அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்போ இந்த அளவுக்கு ட்ரெண்ட் எல்லாம் இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிறது காரணம் நம்ம ஹீரோயினோட அந்த வரிகள் தான். அதுதான் இவனோட பாட்டுக்கு ஒரு பெரிய பலமாவே இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்ததா நம்ம ஒரு வீடியோவா ஷூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி கோவாவுக்கு போகலான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பணம் தான் இருக்காது. நம்ம கேவி இருக்கான் இல்லையா, அவன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் வச்சிருப்பான். சரி அதை வாங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதும் அவன் முழிப்பான். அப்ப கொஞ்சம் எல்லாரும் ஜாலியா பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நம்ம ஹீரோயினும் அவங்களோட நல்லாவே மிங்கிள் ஆயிடுவா. நைட் டைம் ஆயிடும். நம்ம ஹீரோயினை எப்பவும் போல டிராப் பண்றதுக்காக வருவா. இப்ப முன்ன மாதிரிலாம் இல்லங்க, எப்ப பார்த்தாலுமே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அந்த அளவுக்கு அவ ரொம்ப ஜாலியா மாறிட்டா. அபார்ட்மெண்ட் வாசல்ல இறங்குனதும் பார்த்தா இவ ஷாக் ஆகி நிப்பா. நம்ம ஹீரோ பின்னாடி ஜாலியா ஸ்டைலா ஒரு மாதிரி சிகரெட் பிடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பான். ஏன் இவ இப்ப நிக்கிறான்னு பார்த்தா எதிர்த்தாப்புல அம்மாவும் அப்பாவும் நின்னுட்டு இருப்பாங்க. ஏன்னா இது யாரோ ஒருத்தன் பின்னாடி வந்து இவ இணங்குறாளேன்னு அவங்களுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். இவ அப்படியே தெரியாத மாதிரி உள்ள போயிடுவா. இவனும் எல்லாத்தையும் பாத்துருவான். உள்ள போனதும் அம்மா கேட்பாங்க, யார் அவன், என்ன நடக்குது, ஒண்ணும் புரியல, எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவ எந்த பதிலும் சொல்ல மாட்டா. இது பார்வா, நீ ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணி அவன் பிரேக்கப் பண்ணி ரொம்ப டிப்ரெஷன்ல கிடந்த, உன்னால நாங்களும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தோம், இதெல்லாம் தேவையா, இந்த மாதிரி பசங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க, உன் வாழ்க்கையில நீ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, மறுபடியும் அந்த கஷ்டம் மகளுக்கு வர வேணான்னு அவங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. இவ ஆனா எதையுமே காதுல வாங்காம ஒரு மாதிரி முகம் கழுகிட்டே இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு பக்கம் பேக மறந்து விட்டுட்டு போயிடுவாள, அதை எடுத்து வந்து குடுக்கறதுக்காக வருவா வீட்டுக்கு. ஆனா அப்பா எந்த ஒரு சத்தமும் போட மாட்டாரு, அமைதியா வாங்கிப்பாரு. அம்மா ஆனா ரொம்ப கத்துவாங்க. ஏன்னா பழைய மாதிரி பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களோட அந்த ஆதங்கத்தை எல்லாத்தையுமே அவங்க காட்டிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஹீரோவோட காதலையும் நல்லாவே விழுகும். அவனும் எல்லாத்தையும் கேப்பா வெளியில நின்று. திடீர்னு பார்த்தா வாணின்னு அந்த அம்மா கத்தும். நம்ம ஹீரோயின் பொத்துன்னு மயங்கி விழுந்திருப்பா. மறுபடியும் எல்லாரும் ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருப்பாங்க போல. அந்த சீன் எல்லாம் நமக்கு காட்டல. இப்ப அவ கண்ணு முழிக்கிறது ஸ்கேன் பண்ற ஒரு ரூம்ல இருந்துதான். டாக்டரும் வந்து ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. சம்டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்
முடியலன்னா நடக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, காலையில ஒரு லேடி டாக்டர் வருவாங்க, அவங்க கிட்ட மட்டும் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்பா வேகமா வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ போய் உள்ள பாருன்னு சொல்லுவாரு. மனுஷன் கொஞ்சம் சாஃப்டா தான் நடந்துக்கிறாரு நம்ம ஹீரோ கிட்ட. ஆனா அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அவங்க வேகமா வந்து இத பாரு, உனக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியான்னு கேட்பாங்க. கல்யாணம்னு சொன்னதும் இவனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ஏன்னா அதை பத்தி ரெண்டு பேருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவன் பதில் சொல்லாம நிப்பான். என்ன பதிலே சொல்ல மாட்ற, கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா, என் பொண்ணு ஒன்னும் டைம் பாஸ் கிடையாது, தயவு செஞ்சு அவளை மறுபடியும் கஷ்டப்பட விட்டுட்டு போயிடாத, போறதா இருந்தா இப்பவே போயிடுடான்னு ரொம்ப காட்டு கத்திட்டு அந்த அம்மா அங்க இருந்து போயிடும். இவன் கொஞ்சம் விடவிடத்து தான் போவான் அவங்க கத்துனதுல. வேகமா உள்ள போனவன் ஹீரோனை போய் பார்த்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். என்ன திடீர்னு இப்படி கேக்குறியே, வெளியில என்ன என் அம்மாவை மீட் பண்ணியான்னு கேட்பா அவ. பரவாயில்ல விடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவன் சொல்லுவான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்லுவா, நான் பண்ண இருந்த தப்ப நீ பண்ணாத, நானும் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் என் கனவுகளை நோக்கி ஓடி இருக்கணும், அப்படி ஓடாம விட்டது என்னோட தப்பு. இப்பதான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்து என் கனவை நோக்கி ஓட ஆரம்பிக்கேன். இப்ப எனக்கு கல்யாணத்தை பத்தின எந்த ஒரு திங்கும் கிடையாது, நீயும் என்ன மாதிரியே தப்பு பண்ணாத, கல்யாணம் எல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், அது எப்ப வேணா பண்ணிக்கலாம், உன் கனவை நோக்கி ஓடு, எல்லாருமே உன் பேரை சொல்லி கத்தணும், உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, உன் ட்ரீமை நோக்கி ஓடுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு அட்வைஸ பண்ணுவாங்க. அதை சொல்லும் போது அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும். இவன் பெரிய ஆளா வரணும்ன்றதுல அவ எந்த அளவுக்கு முழு மூச்சா இருந்தா இதெல்லாம் சொல்லுவா. அதை கேட்டுட்டு அவனுமே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வீடியோ பண்றதா இருந்தது இல்லையா, அங்க கிளம்பி போயிடுவான். இவங்க பஸ்ல தான் போவாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க ஸ்டே பண்ற ஹோட்டலுக்கு முன்னாடி எக்கச்சக்க பேர் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து இவனால நம்பவே முடியாது. எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கும். நம்ம பசங்க எல்லாம் இறங்க கூட வழி இல்லாம வண்டியோட டாப்ல தான் ஏறி நின்று கத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த நண்பன் கேவி இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவானா, அவன் பாடின பாட்டு எல்லாமே ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சான். எல்லாருமே அந்த ரீல்ஸா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்களா. நீ இப்ப ஸ்டார் ஆயிட்டேன்னு சொல்லி அவன் பேரு சொல்லி கத்துவான். சுத்தி இருக்க கூட்டமும் நம்ம ஹீரோ பேரு சொல்லி கத்தும். அவன் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டானோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சு. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த பாடகரோட மேனேஜர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நிப்பாரு. இந்த ஆள் இதுக்கு இங்கே வந்திருக்கான்னு எல்லாரும் அவனை பாப்பாங்க. அப்படியே அந்த இடத்துல நமக்கு சீனை கட் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ அந்த லேடி டாக்டர் பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவங்க ஒரு நரம்பியல் மருத்துவர். அவங்க ஜென்ரலான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. சரி சும்மா ஒரு ரொட்டீன் செக்அப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்றேமா, அதை திரும்ப சொல்லு அப்படின்னு தாங்க கேட்பாங்க. அவ டபக்குன்னு டைரி எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவா. சொல்லுங்க மேடம், நோட் பண்ணிக்கிறேன்னு. என்னம்மா டைரி எல்லாம் எடுக்கிற, சும்மா கேட்டுட்டு அப்படியே திருப்பி சொல்லுன்னு சொன்னா, இல்ல எனக்கு அடிக்கடி கேக்குற எல்லாமே மறந்து போயிடுது, அதனால நான் எப்பவுமே டைரியை வச்சுட்டு அதுல எழுதிப்பேன்னு சொல்லுவா. அவங்களுக்கு இதை கேட்டதும் வித்தியாசமா இருக்கும். சரி இன்னைக்கு தேதி என்னன்னு கேட்டா, தேதி எனக்கு தெரியலன்னு முழிப்பா. இன்னைக்கு பிப்ரவரி 21, 2025. சரி அதை விடுன்னு சொல்லிட்டு, உன் கூட பிறந்த சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்க. தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவ. வயசு என்னன்னு கேட்டா அதுவும் இவளுக்கு சரியா சொல்ல தெரியாது. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் அவளுக்கு. அவங்களுக்கு இவளோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சரி நான் முதல்ல ஒரு அட்ரஸ் சொன்னேன் இல்லையா, அதை திரும்ப சொல்லுன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுவே அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. சரிம்மா இன்னைக்கு தேதியை சொன்னேன்ல, அதையா திரும்ப சொல்லுன்னு கேட்டா அதுவும் அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. அவளுக்கே இது ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். அப்பதான் அந்த டாக்டர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவாங்க. அது என்னன்னா இவளோட பிளட் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட்னு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா இவளோட இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஞாபக மறதி மாதிரி இருக்குல்ல, அது அல்சைமர்னு சொல்லிடுவாங்க. என்னது அல்சைமரான அவ ஷாக் ஆயிடுவா. ஆமா பொதுவா இது 65 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் வரும். ஆனா ரேரா இது சின்ன பிள்ளைங்களுக்கும் வரும். உனக்கு அந்த மாதிரி தான் அல்சைமர் வந்திருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிடுவாங்க. அவ ரொம்ப உடஞ்சு போயிடுவா அதை கேட்டதும். ஏன்னா அது ஒரு சாதாரணப்பட்ட நோய் கிடையாது, அதை சரி பண்ணவே முடியாது. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிரும். உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு சுத்தி இருக்க எல்லாரையுமே கொஞ்ச நாள்ல மறந்துடுவேன்னு சொல்லிடுவாங்க. இதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. கூட யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டா யாருமே வரல, நான் தனியா தான் வந்திருக்கேன்னு சொல்லுவா. டாக்டருக்கே இதை கேட்டு ரொம்ப வருத்தமா போயிடும். ஆனா நம்ம ஹீரோயின் இதை கேட்டு ரொம்ப நொறுங்கி போயிடுவா. ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவளுக்காக வாணின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வருவான். இவ விஷயத்த சொல்லலாம் நினைப்பா. ஆனா அதுக்குள்ள அவன் நிறைய பேர் என்னை பார்க்க வந்தாங்கன்ற வீடியோவெல்லாம் போட்டு காட்டுவான். அந்த மேனேஜர் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் ஒரு கான்செப்ட்ல இவனை பாட சொல்லி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கான் போல. இந்த தடவை கிரெடிட் ரைட்ஸ்னு எல்லாமே இவனுக்கு கிடைக்குதாமா. அதை எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான். என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம்லாம் இந்த 2 நாள்ல நடந்திருக்கு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, சந்தோஷப்படவே இல்லை. ஏன்னா இந்த 2 நாள் நீ என் கூட இல்லைன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்பதான் எனக்கு என் மனசே புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேகமா கூட்டிட்டு ஓடுவான். பக்கத்துல எங்க போறான்னு பார்த்தா ஒரு கார் மேல ஏத்தி நிப்பாட்டு வச்சுட்டு அந்த வானத்தோட உயரத்தை அடையணும்னு சொல்லுவான். ஆனா நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு சொல்லுவான். அப்போதான் ப்ராப்பரா நம்ம ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூன்னு ப்ரொபோஸும் பண்ணிப்பாங்க. அவளுக்கு அப்படியே அழுகையா வரும். ஏடா இது கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே மறந்துடுவேன்னு சொல்றாங்க, இப்ப வந்து ப்ரொபோஸ் பண்றானேன்னு ரொம்ப
அழுவா. ஆனா அவன் எப்பவுமே நீ என் கூட இருக்கணும்ன்றதுல உறுதியா இருப்பான். ஆனா அவ கடைசி வரைக்கும் அவளுக்கு இருக்க அந்த நோயை பத்தி அவன் கிட்ட சொல்லிருக்கவே மாட்டா. மறுநாள் ஆபீஸுக்கு போனா அந்த டாக்டர் சொன்ன விஷயம் எல்லாம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவ, பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் நடுவுல வித்தியாசமே தெரியாது, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்குவ, குழப்பத்துல உனக்கு ரொம்ப கோபம் வரும்னு அந்த அம்மா நிறைய சிம்டம்ஸை அடுக்கி வச்சுட்டே போயிருந்திருக்கும். அதெல்லாம் மண்டைக்குள்ள ஓடிட்டே வரும். அதே நினைப்புல வந்துட்டு இருப்பா. இங்க பார்த்தா நம்ம சீனியர் அக்காவும் அந்த அடி வாங்கின பையல நின்றுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு குட் நியூஸ் வா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. கூட இன்னொருத்த நிக்கிறான். அவன் யாருன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பார்த்தா இதுதான் மகேஷ், உன் கூட காலேஜ்ல படிச்சானு சொல்லி அந்த அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணும். அவனை பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏன்னா இவன் தான் நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போனா அந்த எக்ஸ் லவர். ஏற்கனவே வருத்தத்துல இருந்தவ இவனை பார்த்ததும் இன்னும் கடுப்பாயிருவா. அவன் ஒரு மாதிரி குழஞ்சு பேசிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின் கிட்ட. இந்த பையன் இவ வேலை பாக்குறால ஒரு கம்பெனி, அதுல பாதி ஷேரை வாங்கிட்டானாமா. அதனால நாளைக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போவான். அவளுக்கு அந்த இடத்துல நிக்க கூட பிடிக்காது. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட தான் போவா. ஆனா எதுவுமே பேசாம அமைதியா இருப்பா. நம்ம ஹீரோ ஆக்சுவலா வெளியூருக்கு கிளம்பிட்டு இருப்பான் அப்போ. ஏன்னா இப்போ இவனுக்கு நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் புக் ஆகுதான் காலேஜ்ல, கார்பரேட் கம்பெனிலன்னு. அதுக்காக நிறைய ஊருக்கு போகணும்னு பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இவ சொல்லுவா நான் வேலையை விட போறேன், எனக்கு பிடிக்கலன்னு. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டா கொஞ்சம் கோவமா பேசுவா. என்னைய கேள்வி கேட்கவே விட மாட்டாங்க, அவங்க என்ன கேள்வி எழுதி கொடுக்குறாங்களோ அதைத்தான் நான் கேள்வி கேட்டு இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்றாங்கன்னு ரொம்ப கோவப்படுவா. கோவப்பட்டுட்டு துணி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுவா. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், வாணி என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டோமே, நீயும் நானும் சேர்ந்து தானே பேக் பண்ணணும்னு சொல்லுவா. இவளுக்கு எப்படி இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவ செய்யற வேலை கூட மறந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஒன்னும் பேசாம கப்சுப்புன்னு ஆயிடுவா. அப்புறம் கிளம்பி போகும்போது ஹீரோயினையே கொஞ்சம் வருத்தமா பாப்பான். இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கா, இவளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி. அவளும் எனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வெளியூருக்கு அனுப்பி வச்சிடுவா. அவனை அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு இவங்க கம்பெனி சார்பா ஒரு பார்ட்டி நடக்கும் இல்லையா, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இன்வைட் பண்ணிருப்பானே, அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருப்பா. அங்க வந்தா பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருப்பா. நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு வெளியில இருக்கவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அசையாம நிப்பா, இவ காதுல எதுவுமே விழாத மாதிரி. அப்போ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா மகேஷ், அவன் தான் வந்து இவளை உள்ள எல்லாம் கூட்டிட்டு போவான். அப்ப அவனோட பேச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இவனும் அதை பொறுமையா கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. நாம மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்குன்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவான். அவளுக்கு ரொம்ப கடுப்பா போயிரும் இதை கேட்டதும். இப்ப கொஞ்சம் பிரச்சனையில வேற இருக்கிறதுனால அந்த இடத்துல ரொம்ப ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம ஹீரோயின். இதை அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். என்ன சொன்ன, நம்ம பிரிஞ்சிருக்க கூடாதா, சரி அப்ப இப்பவே ப்ரப்போஸ் பண்ண, மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடலான்ற மாதிரி அவனை பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருப்பா எல்லாரும் முன்னாடியும். திடீர்னு பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கால மகேஷ், அவனோட பொண்டாட்டி வந்து என்ன ஆச்சுன்னு புருஷன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா போயிடும். ஆனா அவன் ஒண்ணும் இல்ல, அவன் கம்பெனில வேலை செய்யற ஒரு ஒர்க்கர் தான், சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்னு பொண்டாட்டி கிட்ட சொன்னதும் இவளுக்கு இன்னும் வருத்தமா போயிடும். அவளால அதுக்கு மேல அந்த இடத்துல நிக்கவே முடியாது. ரொம்ப டிப்ரெஷன் தாங்க முடியாம அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. ஓடும்போது பாவம் கீழவே விழுந்துருவா. பேக் எல்லாம் கீழே போட்டுட்டு அதையும் மறந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஃபிளைட் ஏற போறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். ஆனா ரிங் போயிட்டே இருக்கும், அவ எடுக்கவே மாட்டா. கடைசியா ஃபிளைட்ல ஏற போற அந்த நேரத்துல அவளோட போனை எடுப்பாங்க யாரோ. ஆனா ஹீரோயின் கிடையாது, அவ தான் பேக போட்டு போயிட்டாலே. அங்க இருந்து ஒரு செக்யூரிட்டி தான் போனை எடுத்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். அவ ஆனா இதை கேட்டுட்டு ஃபிளைட்ல ஏறாம அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருப்பான். ஃப்ரெண்டு கேவிலாம் பாப்பா, என்ன இவன் எங்க ஓடிட்டு இருக்கான்னு. வேகமா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து போனு பேக் எல்லாத்தையும் வாங்குவான். அப்பதான் அந்த பேக்ல இருக்கும் இல்லையா அவளோட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட், அதை நம்ம ஹீரோ கண்ணில் பட்டுரும். தொடர்ந்து எல்லாத்தையும் படிச்சு பாத்துருவான். இவளுக்கு அந்த ஞாபக மருதி நோய் இருக்கிறது இப்போ நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சு போயிடும். ஆனா நம்ம ஹீரோயின் எங்க போனானே தெரியல. அவ என்ன பண்ணுவானா, எப்பவுமே இவன் டிப்ரெஷனா இருக்கும் போது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான்ல, அங்கதான் போய் விளையாட முயற்சி பண்ணுவா. அந்த மிஷின்ல இருந்து பால் வந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு பால கூட இவளால அடிக்க முடியாது. சுத்தி கீழே விழுந்துட்டே இருப்பா. அப்ப இவன் வந்து அந்த மிஷினை நீ சரியா வைக்கல, அதான் உன்னால ஒரு பாலையும் அடிக்க முடியலன்னு சொல்லி எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அவன் பேச்சிலே இவளுக்கு நல்லா புரிஞ்சிரும். அந்த பேக் வேற இவன் கிட்ட இருக்குமா, கண்டிப்பா இவன் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்த்துட்டான், இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்றது. அவளை விட்டு விலகி போய்கிட்டே இருப்பா. ஏன் இப்படி பண்ற, எங்க போற அப்படின்னு கேட்டா, நீ எதுக்காக ஷோக்கு போகாம இங்க வந்தேன்னு சொல்லி கேட்பா. எனக்கு போகணும்னு தோணல, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருப்பா. பைத்திய மாதிரி பேசாத, எனக்கு அல்சைமர் இருக்கு, சாதாரண நோயெல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், உன்னையும் மறந்துடுவேன், உன் கூட பழகின விஷயங்களையும் நான் மறந்துடுவேன், என் என்னையவே நான் மறந்துடுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக ஏன் பின்னாடி வர, என்னை விட்டு போன்னு சொல்லி ரொம்ப அழுவா. ஆனா அவனால இதை ஏத்துக்கவே முடியாது. பரவாயில்ல, உனக்கு மறந்து போனா என்ன, பழசு மறந்து போனா
போனா புதுசு புதுசா மெமரியை நம்ம 2 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணுவோம். நான் கிரியேட் பண்றேன், ஒரு தடவை இல்ல 10 தடவை 100 தடவை 1000 தடவை. என்ன நீ மறந்து போனாலும் மறுபடியும் மறுபடியும் என்ன நானே உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆனா உன்னை விட்டு மட்டும் எப்பவும் போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுவான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் கேக்குறதுக்கு. வேணா கிறிஷ், என்னை விட்டு போயிடு, என் கூட இருந்தேன்னா உன்னோட கெரியரே போயிடுன்னு சொல்லுவா. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். நீதான் வேணும்னு ஒத்த கால நிப்பான். அப்புறம் 2 பேரும் கட்டிப்பிடிச்சு ரொம்ப அழுதுக்குவாங்க. இப்போ கிறிஷுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மாவுக்கு மேட்ரு தெரியும். அவங்க இவ ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பா இல்லையா, அந்த மாட்ட போய் பேசுவாங்க. அவங்களும் எல்லாத்தையும் விலைக்கு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு உங்க பொண்ண வெளியில எங்கேயாவது அனுப்பி வைங்க, தனியா ஒரு இடத்துல இருந்தா இன்னும் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்க. மத்தபடி இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நார்மலான ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கும், டக்குன்னு எதுவுமே மறக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ பொண்ணை யாரு வெளியூருக்கு கூட்டி போறதுன்னு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல ஒரு வாக்குவாதம் நடக்கும். நான் தான் போவேன், நீ தான் போவேன்னு மாறி மாறி பேசிப்பாங்க. பையனுக்கு பரிச்சை இருக்கு, நீ போக வேண்டான்னு அப்பா சொல்லுவாரு. உங்களுக்கு மட்டும் என்ன வேலை இருக்குல்லன்னு அம்மா சொல்லுவாங்க. நான் பொண்ணுக்காக விஆர்எஸ்ஏ வாங்கிறேன்னு அவர் சொல்லுவாரு. இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நடுவுல வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். சரின்னு இப்போ நம்ம ஹீரோயினை ஹீரோ கூட சிட்டியை விட்டு கொஞ்ச நாள் வெளியில தங்குறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. அது 1-2 நாளா இல்லைங்க, 2 மாசம். அப்ப கிளம்பி போகும்போது மகளுக்கு வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தயிர்ல சர்க்கரை எல்லாம் கலந்து ஊட்டி விடுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஊட்டி விட வருவாங்க. அவன் ஆனா கையை நீட்டுவான், கையிலே ஒரு போடு போடுவாங்க. ஒருவேளை இடது கைய தப்பா நீட்டிட்டோம் போலன்னு நினைச்சு வலது கையை நீட்டுவான். அவங்க ஆனா சிரிச்சுக்கிட்டே பொண்ணுக்கு ஊட்டி விட்ட மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் ஊட்டி விடுவாங்க. கொஞ்சம் பாசமா நடந்துப்பாங்க இப்போ. ஏன்னா அவன் மேல இப்போ அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. 2 பேரும் அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல தான் போய் தங்கியிருப்பாங்க. அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஜாலியா 2 பேரும் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அவளை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பான். எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே இருப்பா. அந்த அளவுக்கு 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அந்த இடத்துல. இப்படி நல்லா லைஃப் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஹீரோவோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வீடியோ கால் வரும். அவங்க எல்லாருமே ஷோக்கு தான் போயிருப்பாங்க. இவன் தான் ஷோ எதுவும் பண்ண போகாம ஹீரோயினுக்காக இங்க இருக்கான். இங்க பாரு, சுமாரா பாடுற நான் பாடுறதுக்கே எல்லாரும் எப்படி கத்துறாங்கன்னு, ஆனா நீ வந்து பாடணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. உன் பேரை சொல்லிதான் எல்லாரும் கத்துறாங்க, நீ எப்ப வருவேன்னு கேட்டுட்டு இருப்பான் ஃப்ரெண்டு. இதான் ஆனா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பா. அப்பதான் அவ சொல்லுவா, நீ எனக்காக உன்னோட கெரியரை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத, நீயும் அவங்களோட ஷோ பண்ண போ, தயவு செஞ்சு அடுத்து நடக்க போற அந்த ஷோல நீயும் கலந்துக்கணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்பா. சரின்னு இப்போ அவளுக்காக அவனும் ஃப்ரெண்ட்ஸோட ஷோ பண்றதுக்காக வந்திருக்கான். ஷோவும் நடக்க போகுது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அந்த இடத்துல வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருப்பா. ரொம்ப ஜாலியா இருப்பா. ஏன்னா அவளோட காதல் இன்னைக்கு பெருசா அச்சீவ் பண்ண போறான் இல்லையா, அவனோட ட்ரீம் அடைய போறான்னு நினைச்சு அவளுக்கு ரொம்ப குஷியா இருக்கும். ஆனா அவனுக்கு கொஞ்சம் நர்வஸாவும் பயமா இருக்கும். அவன் சொல்லுவான், நான் போய் பாடினா எல்லாருக்கும் பிடிக்குமா, என்னை ஏத்துப்பாங்களா, என் பேரு சொல்லி எல்லாரும் கத்துவாங்களா மாட்டாங்களான்னு தயக்கத்தோடயே இருப்பான். ஆனா அவன் என்ன சொல்லுவானா, மத்தவங்க கத்துனா என்ன கத்தலன்னா என்ன, நான் கத்துவேன் அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து உன் பேரை சொல்லி ஐ லவ் யூ கிறிஸ்டின் கத்துவேன். எது எப்படி இருந்தாலும் சரி, உன் மேல இருக்க என்னோட காதல் மாறாது. நீ போய் உன்னோட பெஸ்ட் கொடு, கண்டிப்பா நீ சக்சஸ் ஆவ, நீ எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு ரொம்ப தைரியமா சொல்லி அனுப்புவா. அப்ப பார்த்தா இவங்க அப்பா குடிகாரரா இருந்தாரு இல்லையா, அவரும் இப்போ கொஞ்சம் தேறிட்டாரு. மனுஷன் கொஞ்சம் குடியெல்லாம் விட்டு திருந்திட்டாரு போல. அவரையும் இந்த ஷோவை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பா. அப்பாவை நல்லபடியா பார்த்ததுல நம்ம ஹீரோவுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ அவன் ப்ரோக்ராம் பண்றதுக்காக ஸ்டேஜ் ஏறிடுவான், மைக்கையும் பிடிச்சிடுவான். எல்லாரும் கிருஷ்ணு கீழே கத்திட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தா இல்லையா, அப்ப பார்த்தா டக்குன்னு அந்த மகேஷ் இருக்கால எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அந்த பயப்புல அந்த இடத்துக்கு வந்து நிக்கும். இவளுக்கு அவனை பார்த்ததுமே மண்டை குழம்ப ஆரம்பிச்சிடும். அவளுக்கு இருக்கிற நோயும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். மண்டெல்லாம் குழம்பி போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்னுட்டு இருப்பா அவனை பார்த்து. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் இங்க கூட்டத்துக்கு நடுவுல ஹீரோயினை காணமேன்னு அவளையே தேடிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடு பாடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் பாடுறதுக்கு ரெடி ஆகணும் இப்போ. ஆனா இந்த பக்கம் நம்ம மகேஷ் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிப்பான். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ப்ரோக்ராமையே அவங்களோட கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணதாமா, அதனாலதான் இங்க வந்தேன்னு சொல்லுவான். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இவ ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிப்பா இல்லையா, அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பயப்புல தனியா ஒரு ரூமுக்கு அவளை கூட்டிட்டு போயிருவான். இவ அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருப்பா. இவளுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ ஞாபகத்திலே இல்ல. இவனை பார்த்ததுமே அந்த பழைய காதல், பழைய நினைவு தான் இப்போ மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அவளோட நினைவுகள்லாம் ஒண்ணுக்கொன்னு குழம்பி போய் ஹீரோ கிட்ட இவ பேசியிருப்பா இல்லையா, அந்த வார்த்தை எல்லாத்தையுமே இவ அந்த மகேஷ் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவா. அவன் இதுதான் சாக்குன்னு, ஆமா நானும் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் நான் கட்டியிருக்க பொண்ணை என்னால டிவோர்ஸ் பண்ண முடியாது, ஆனாலும் நீயும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கொஞ்சம் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவான். ஆனா இதை அவளால உணரவே முடியாது. ஏன்னா இப்போ அவளோட ஞாபகத்துல இந்த மகேஷ் மட்டும் தான் இருப்பான். என்ன நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோமா, எப்ப பிரிஞ்சோம், என்னை விட்டு
விட்டு போகாதன்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருப்பா. அப்போ இந்த பயப்புல என்ன பண்ணுவான், கேப்ல கெடா விட்டலான்னு முடிவு பண்ணி கொஞ்சம் லைட்டா நம்ம ஹீரோயினை தொட்டு பார்ப்பான். பார்த்தா அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து நின்றுவான் முன்னாடி. அவனுக்கு பகீர்னு ஆயிடும். ஆனா இவ எதையுமே உணராம திரும்ப திரும்ப என்னை விட்டு போயிடாதுன்னு அதையே தான் அந்த மகேஷ் பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. என்ன இவ பேசினதே பேசிக்கிட்டு இருக்காளேன்னு அவனுக்கே கொஞ்சம் நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது வித்தியாசமா தான் தெரியும். அதே நேரத்துல ஹீரோ வேற முறைச்சிட்டு நிக்கிறானா, ஏய் நீ யாரு இங்க வந்த, ஒழுங்கா வெளியில போன்னு சொல்லி அந்த மகேஷ் நம்ம ஹீரோ கிட்ட கத்திட்டு இருப்பான். ஆனா அவன் ரொம்ப டென்ஷன்ல நிப்பான். வாணி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஹீரோயினை ஹீரோ கூப்பிடுவான். ஆனா அவளுக்கு சுத்தமா நம்ம ஹீரோவை ஞாபகத்திலேயே இல்லாம போயிரும். நீ யாருன்னு கேட்டுருவா. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். வா போலான்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்துட்டு இருப்பான். அவளோட டிசீஸாலதான் அவ இப்படி நடந்துக்கிறான்னு நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவ ஹீரோ கூட வரமாட்டேன்னு சொல்லிடுவா. அவனை யாருன்னே தெரியலன்னு சொல்லிடுவா. இதுவும் இந்த மகேஷ் முன்னாடி அவன் இதுதான் சாக்குன்னு நீ வெளியே போன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு கோபம் தாங்காம அவனை போட்டு அடி நடிப்பான். அவன் ஓடுவான். அங்கிருந்து வெளியில போய் எல்லாரும் முன்னாடி அவனை போட்டு குத்துன்னு குத்திடுவான். என்ன விட்டுரு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியல, நான் பண்ணது தப்புதான் அவன் ரொம்ப மன்னிப்பு கேட்பான். ஆனாலும் மூஞ்சி அப்படியே அடிச்சு உடச்சு விட்டுருவான் நம்ம ஹீரோ. இங்க பார்த்தா அவனை அடிச்சிட்டு திரும்பினா நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு வந்து நிப்பா ஹீரோ முன்னாடி. அவனுக்கு பக்குன்னு இருக்கும். ஒழுங்கா அவனை விடு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அவன் மேல கை வைப்ப, அவனும் நானும் லவ் பண்றோம், அவன் என்னோட மகேஷ்னு சொல்லி அவனுக்கு எழுந்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கத்தியை காட்டி சண்டை போட்டுட்டு இருப்பா. இவனுக்கு எப்படி இருக்கும், வேதனையோட உச்சத்துக்கே நம்ம ஹீரோ போயிடுவான். ஆனாலும் பொறுமையா வாணி வா கத்தியை கீழே போடு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். இவன் ஆனா கேட்கவே மாட்டா. அந்த மகேஷ நம்ம ஹீரோ அடிச்சிட்டான் இல்லையா, அந்த பழைய காதலும் அந்த நினைவு மட்டும்தான் இப்ப அவளுக்கு இருக்கு. ஹீரோ ஞாபகத்திலே இல்ல. அதனால கோபப்பட்டு ஒரே குத்தா குத்திடுவா கையிலேயே நம்ம ஹீரோவை. கூட்டம் இதை பார்த்து தெரிச்சு ஓடிரும். அவனோட ஃப்ரெண்டு அப்பான்னு எல்லாருமே பாப்பாங்க. அந்த மகேஷும் இதை பார்த்து ஓடியே போயிடுவான். மகேஷ் எங்க போற, ஓடாத என்னை விட்டு ஓடாதன்னு சொல்லி அவன் பின்னாடி இவ ஓட ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோ தான் அவளை பிடிச்சு அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். ஆனாலும் என்னை விடு, நான் மகேஷ் கிட்ட போகணும்னு சொல்லி அவ ரொம்ப கத்துவா. பைத்திய மாதிரி கத்திட்டு இருப்பா. ஆனாலும் அவளை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அவளை பத்திரமா தூங்கலாம் வச்சிருவான். ஆனா இவனோட கையில அடிபட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு மருந்து போட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனால முடியாது. அப்போ அப்பா வந்து ஏன்பா என்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டியா, இருந்தாலும் பரவாயில்ல அப்பா பண்றேன்னு சொல்லி கட்டெல்லாம் போட்டு விடுவாரு. அப்போதான் அவன் கிட்ட சாரி எல்லாம் கேட்பாரு. உன் அம்மா போனதுக்கு அப்புறமா நான் உன்னை நல்லபடியா வளர்த்திருக்கணும், பாத்துருக்கணும், ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நான் குடி கூத்துன்னு போனது தப்புதான்னு ரொம்ப மன்னிப்பு கேட்பாரு பையன் கிட்ட. அதே போல நீயும் இப்போ உன்னோட லைஃப பாரு, காதல்ன்ற பேர்ல உன் லைஃப அழிச்சுக்காத, அந்த பொண்ணுக்காக உன் கெரியரை விட்டுறாதன்னு சொல்லிட்டு போயிடுவாரு மனுஷன். இவனுக்கும் அதையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வேதனையா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஷோ நடக்காததுனால எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அப்செட்டா இருப்பாங்க. அப்போ நண்பன் கேவி இருக்கான்ல, அவன் கிட்ட அந்த மகேஷோட மேனேஜர் போன்ல கத்துவான், எப்படி எங்க ஓனரை இப்படி மூஞ்சி அடிச்சு உடைக்கலாம் எல்லாரும் முன்னாடியும்னு. அப்புறம் எங்க குரூப்ல இருக்க பொண்ணு மேல கை வச்சா என்ன பண்ணுவோன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சண்டைக்கு போவாங்க நம்ம ஹீரோக்காக. ஆனா அவங்க எல்லாம் ஃபைனலா என்ன சொல்லிடுவாங்கன்னா, அடுத்து நடக்க போற ஷோல கிரிஷ் இருக்க கூடாது, ஆனா மத்தவங்க எல்லாருமே கலந்துக்கலாம், அப்படின்னா நாங்க புக் பண்றோம் இல்லனா புக் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா நம்மளோட நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணு வந்தா எல்லாரும் மொத்தமா தான் வருவோம், இல்லனா வரமாட்டோம்னு நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. இவனுக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கஷ்டமா இருக்கும். அப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சிரும். இவன் ஒரு இடத்துல தனியா உட்காந்து மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து என்ன ஷோவுக்கு கிளம்பலையா, நேராச்சுன்ற வாணி கேட்டுட்டு இருப்பா. நேத்து தான் ஷோ நடந்திருக்கும், அதுவே பாவம் அவளுக்கு இப்போ மறந்து குழம்பி போச்சு. நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகத்துல இல்ல, எதுவுமே நடக்காத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு மாதிரி சோகமா சொல்லுவான், நேத்தே ஷோ முடிஞ்சிடுச்சுன்னு. ஓ அப்படியா, நான் மறந்துட்டேனோ, சரி நீ என்ஜாய் பண்ணியா, எப்படி இருந்தது நான் பாடுனதுன்னு கேட்பான். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன்னு அவளும் சும்மா பொய் சொல்லுவா அவனுக்காக. அப்போ இவன் சோகமா மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருப்பான்ல, யாருக்காக இப்படி பாடிட்டு இருக்கேன்னு கேட்டா அவனோட கதையவே ஃப்ரெண்டோட கதை மாதிரி சொல்லுவான். வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். கடைசி ஒரு பொண்ணை மீட் பண்ணி முதல் தடவையா காதலிக்கும் போது அவளும் ரொம்ப தூரம் அவனை விட்டு போயிட்டே இருக்கா. அவளை நெருங்க முடியாத தூரத்துக்கு போறா. இப்ப அந்த ஃப்ரெண்டு என்னதான் பண்றதுன்னு சொல்லி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அவளுக்கு நல்லா புரியும் நம்ம கதையை தான் இவன் சொல்றான்னு. அப்பா அவ என்ன சொல்லுவானா, நான் ஒரு பாட்டு எழுதி தரேன், அந்த பாட்டுக்கு ஒரு டியூனை போடு, அந்த பாட்டை கேட்டதும் அவ எங்க இருந்தாலும் அவனை நோக்கி ஓடி வந்துருவான்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸா அவளும் பேசிக்கிட்டு இருப்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு டைம் ஆச்சு, நான் வெளியில போகணும்னு சொல்லி ஹீரோ கிளம்புவான். அப்ப அவன் என்ன சொல்லுவானா, கடைசி அவன் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி கேட்பா. ஐ லவ் யூ எல்லாம் சொல்லிப்பா, எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் கடைசியா சொல்லிட்டு பேரை மட்டும் மாத்தி மகேஷ்னு சொல்லிடுவா. இப்போ கிருஷ்ணன்ற பேரு கூட மறந்து போச்சு பாவம். அவன் ரொம்ப வருத்தப்படுவான் இதை கேட்டு, கண்ணெல்லாம் கலங்கும். சரின்னு அவளை அங்க விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பான். அவங்க எல்லாருமே ஷோக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் வந்து நான் அவ கூட தான் இருப்பேன், அவளதான் பாத்துப்பேன், அதனால எனக்கு ஷோலாம் இதுவே வேண்டாம், நீங்களே எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். அவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும் இதெல்லாம் கேட்கும் போது. இத பாரு, உன்னோட சக்சஸ் ட்ரீம் எல்லாமே உன் முன்னாடி இருக்கு, நீ எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது, அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்க,
அவளுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவளை நல்லா பாத்துப்பாங்க, நீ தான் அவளை பாத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, தயவு செஞ்சு எங்க கூட வான்னு ரொம்ப கெஞ்சுவான் கேவிலாம். ஆனா இவன் கேட்கவே மாட்டான். இந்த கூட்டம் சக்சஸ் எல்லாமே நான் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் என் பேரை சொல்லி கத்துறாங்க. ஆனா நான் ஒண்ணும் இல்லாம இருந்தப்பவே என்ன லவ் பண்ணவ, என் கூட இருந்தவ, அதனால அவளை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுவான். அவளோட உலகத்துல நான் இருந்தா மட்டும் போதுன்னு சொல்லிடுவான். அப்ப அந்த உலகத்துக்கு நாங்களாம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோமா கிளம்பி போயிருவாங்க ஷோ பண்றதுக்காக. இவன் வாழ்க்கையில எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டானோ, எதுக்காகலாம் கஷ்டப்பட்டு ஓடுனானோ, இப்ப அந்த கனவு லட்சியம் எதுவுமே வேணான்னு முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்காக மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவான். அவங்க பார்த்தா அவ இருக்கவே மாட்டா, அவளை காணோம். எல்லா இடத்தையும் தேடி பார்ப்பான், ஆனா அவ அந்த இடத்துல இருக்கவே மாட்டா. அவ எங்கேயோ போயிட்டா போல. அவன் எல்லா இடத்தையும் தேடி பார்ப்பான். கடைசி அவங்க அப்பா அம்மாவுக்கும் தகவல் கொடுத்துருவான். அவங்களும் வந்து போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு தேடியும் எங்க தேடியும் நம்ம ஹீரோயின் கிடைக்கவே மாட்டா. அதனால ரொம்ப வெட்ஸாயி போய் மறுபடியும் அவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வருவான். அங்க வந்தா அவளோட ஞாபகம் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்கும். எங்க பார்த்தாலும் அவ முகமா தெரியும். டிப்ரெஷன் தாங்க முடியாம அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவளோட டைரி உருண்டு வரும். பார்த்தா இவ ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பா. கடைசியா சொன்னா இல்லையா, உன் ஃப்ரெண்டோட லவருக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறேன், அதுக்கு டியூனை போட, அந்த பாட்டை கேட்டதும் அவ எங்க இருந்தாலும் திரும்ப வருவான்னு அதை எழுதி வச்சுட்டு போயிருக்கா. போகும்போது அதை பார்த்ததும் வேகமா அதை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு ஓடி வருவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் இல்லாததுனால எந்த ஒரு பாட்டும் கம்போஸ் பண்ணாம வெட்டியா உட்காந்துருப்பாங்க. இவன் வேக வேகமா வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே டியூனா போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம நண்பன் கேவி இருக்கான்ல, அவன் வந்து என்னடா பண்ற, என்ன பண்ண போறேன்னு கேட்டா, என்ன நம்பு, என் வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய சக்சஸான பாட்டை ரெடி பண்ண போறேன். ஆனா இந்த பாட்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னோட வேலை. எப்படியாவது எல்லா இடத்துலயும் இந்த பாட்டை கேட்கிற மாதிரி மட்டும் பண்ணிடு, அப்போதான் என்னால அவளை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். டேய், இந்த பாட்டெல்லாம் அவ கேட்கிற நிலைமையிலே அவ இருப்பா, அவளுக்கே எல்லாம் மறந்து போயிருக்கோம், அவளாம் திரும்பி வர்றது கஷ்டம்னு சொல்லுவான். இல்ல கேவி, அப்படிலாம் சொல்லாத, அவளை இதை கைப்பட எழுதி வச்சு போயிருக்கா பாருன்னு அவ எழுதி வச்சது எல்லாத்தையும் காட்டுவான். கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டு அவ என்கிட்ட திரும்ப வந்துருவான்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லி அந்த பாட்டையும் ரெடி பண்ணிடுவான். நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பாட்டும் ரொம்ப ரீச் ஆயிடும். அவனும் எல்லா இடத்துக்கும் போய் அந்த பாட்டை பாடுறான். இந்தியால இருக்க ஒவ்வொரு சிட்டிக்கா போய் கிட்டத்தட்ட இப்படி ஒரு வருஷம் ஓடி போயிடும். அவனும் ஒரு பெரிய சிங்கர் ஆயிடுவான். ஒரு பெரிய கான்சர்ட் நடக்கும், அங்க ரொம்ப கெத்தா வந்து இறங்குவான். அவன் நினைச்ச சக்சஸ், அவனோட ட்ரீம்னு எல்லாமே நடந்துரும். எல்லாரும் இவனோட பேரை சொல்லி கத்துவாங்க. அந்த கூட்டத்துல நம்ம ஹீரோயின் எங்கேயாவது இருப்பாளான்னு தேடிட்டே இருப்பான். எல்லா இடத்துலயும் அவளை தேடுறதுக்காக, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த பாட்டை போய் மெனக்கட்டு பாடிட்டு இருப்பான். ஆனா அவ எங்கேயுமே இருக்க மாட்டா. ஆனாலும் இவன் தொடர்ந்து அவளை தேடிக்கிட்டே இருப்பான் வருஷ கணக்கா. அப்புறம் இவங்களோட இந்த பேண்ட் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு லண்டன்ல பாடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கும். அதுக்காக லண்டனுக்கும் போயிருப்பாங்க. அங்க ஒரு பெரிய கிரவுண்ட்ல ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவன் மட்டும் தூரமா போய் சோகமாவே உட்காந்துருப்பான் நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டே. அப்போ நண்பன் கேவி இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவான்னா, வேர்ல்டு லெவல்ல பெருசா ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போடுவாங்கல்ல, அதுல இவங்களோட சாங் தான் டாப் 10ல இருக்காமா. அப்படி நிறைய ரீல்ஸ் வந்திருக்கு. அதுல பெஸ்டான ஒரு ரீல்ஸ் சூஸ் பண்ணி இப்போ பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்களாம். அதுக்காக வந்திருக்க ரீல்ஸ்ல எல்லாம் ஒரு பெஸ்ட் ரீல சூஸ் பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்க பெரிய திரையில எல்லா ரீல்ஸையும் போட்டு விட்டுட்டு இருப்பான். அப்ப ஒன்னொன்னா எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவுக்கு அதுல எல்லாம் அக்கறை இருக்காது. அப்ப பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு இடத்துல நின்று பாட்டு பாடிட்டு இருப்பா, இவங்களோட பாட்டு தான். திடீர்னு நண்பன் கேவி அதை பார்த்துட்டு அதை பாஸ் பண்ண சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சமா அதை ஜூம் பண்ணுவான். பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு மூலையில நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருப்பா. அவளோட கண்ணு மட்டும் தான் தெரியும். அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடி வருவான் அந்த இடத்துக்கு. கடைசியா அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். உடனே அவளை பார்க்கணுன்றதுக்காக அங்க இருந்து கிளம்புவான். அந்த ரீல் ஆக்சுவலா மணாலில இருந்து வந்திருக்கான். அவன் அங்க போறதுக்கு ஃபிளைட்டு, அவளை தேடுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நண்பன் கேவி உடனே பண்ணி கொடுத்துருவான். ஆனா போகும்போது பார்த்தா இந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் என்னடா 3 நாள்ல ஷோ இருக்கு, இப்ப போய் இந்தியாவுக்கு மறுபடியும் போறேன்னு சொல்ற, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இந்தியனும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷோவை பண்ணதே கிடையாது, தயவு செஞ்சு போகாதேன்னு பேசுவான். ஷோவும் வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு அவனெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இருப்பான் இந்தியாவுக்கு. இங்க வந்தா அந்த ரீல்ஸ பண்ணால ஒரு பொண்ணு அவளை பார்த்து கூட இருந்தது யாரு, கூட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்க, ஹீரோயின் எங்க இருக்கான்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவ இருக்க இடத்த நோக்கி ஓடி வந்துகிட்டு இருப்பான். அங்க ஒரு உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். அங்கதான் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா இருக்கா போல. அங்க வந்து பார்த்தா அங்க இருக்க ஒரு அம்மா, வாங்க கிறிஷ் கபூர்னு நம்ம ஹீரோவை தெரிஞ்ச மாதிரி கூப்பிடுவாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அந்த பொண்ணு இங்க இருக்கும்போது உங்களோட ஃபேன் நாங்க நினைச்சோம், அவ எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பா, ஆனா அப்புறம் தான் அவ உங்க ஃபேன் இல்ல, அதுக்கும் மேலன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் கொடுக்க சொல்லிருப்பா போல. கிறிஷ் கபூர்னு ஒருத்தர் என்ன தேடி வந்தா இதை கொடுங்கன்னு சொல்லிட்டுக்கா, அதனால கொடுத்திருக்காங்க. அதை திறந்து படிச்சு பாப்பான். அதுல அவ என்ன எழுதிருப்பானா, இந்த லெட்டரை நீ படிக்கவே கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், ஒருவேளை இந்த லெட்டர் உன் கையில கிடைச்சா நீ இன்னும் உன் கெரியரை விட்டுட்டு என்னதான் தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம், ஆனா அதை நான் விரும்பலன்னு எழுதி வச்சிருப்பா. ஆக்சுவலா அன்னைக்கு இவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிருப்பான் இல்லையா, அப்போ இவ போன்ல இவ எடுத்து வச்ச வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பா. அதுல
அதுல அந்த மகேஷ் வந்தது, அவனையும் வீடியோ எடுத்திருப்பால, அது இருக்கும். அதை பார்த்ததுமே இவளுக்கு அந்த ஷோல இவ என்னெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வந்துரும். அவ பிஹேவ் பண்ணது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துரும். கடைசியா நம்ம ஹீரோவை கத்தியால குத்துவால, அது முதற்கொண்டு ஞாபகம் வந்துரும். போகும்போது கிருஷ் கபூர்ன்ற பேருக்கு பதிலா மகேஷ்னு சொல்லிருப்பா இல்லையா, அது கூட ஞாபகத்துக்கு வந்துரும். அதனால ரொம்ப அழுவா. நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்மளால அவனோட ஷோவே போச்சேன்னு ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அதனாலதான் இனிமே நம்ம இங்க இருந்தோம்னா அவன் வாழ்க்கையை கெட்டு போயிடும் முடிவு பண்ணி பாட்டை எழுதி வச்சுட்டு அங்க இருந்து அவளாதான் கிளம்பி போயிருப்பா. அவனை மட்டும் பிரிஞ்சு இல்ல, சுத்தி இருக்க எல்லாரையும் பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிருப்பா. அதை எல்லாத்தையுமே அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருப்பா. நான் உன் கூட இல்லைன்னா மட்டும்தான் நீ சக்சஸ் ஆக முடியும், அப்பதான் உன் லைஃப் நல்லா இருக்கும், அதான் உன்னை விட்டு ஓடி வந்தேன்னு எழுதி வச்சிருப்பா. அப்படியே அவ தங்கி இருந்த ரூமுக்கு வந்தா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும்ல இவனோட போட்டோ எல்லாமே, இந்த ஒரு வருஷத்துல அதை எல்லாத்தையும் வெட்டி ஒட்டி வச்சிருப்பா. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு கதவை திறந்து கூட்டிட்டு போவாங்க. பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருப்பா. இவனுக்கு பார்த்ததும் செம்ம ஷாக்கா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ அப்பவும் டைரியை வச்சுட்டு ஏதோ எழுதிட்டே இருப்பா. அப்போ இவனை திரும்பி பார்த்துட்டு, ஹாய் வாங்க, நான் வாணி, நீங்க யாருன்னு தெரியாத மாதிரி கேட்பா. இப்போ அவளுக்கு டோட்டலா நம்ம ஹீரோ மறந்தே போயிருப்பான். எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. அவ பேர் மட்டும்தான் அவளுக்கு இப்போ ஞாபகம் இருக்கு சொல்ல போனா. அவன் ஆனா கண்ணீர் எல்லாம் அப்படி அடக்கிட்டு மெதுவா பக்கத்துல போய் உட்காருவான். நான் ஆக்சுவலா ஒரு சிங்கர், என்கிட்ட டியூன் இருக்கு, ஆனா வார்த்தைகள் தான் இல்ல, எனக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுக்க முடியுமான்னு இருந்தா ஆரம்பிப்பான். நானும் 2-3 நாளா ஏதாவது பாட்டு எழுதலாம் தான் முயற்சி பண்றேன், ஆனா என்னால எழுத முடியலன்னு சொல்லுவா. நீங்க இப்படி தனியா ஒரு இடத்துல இருந்தா எப்படி பாட்டு வரும்? அதுக்கெல்லாம் ஒரு மொமெண்ட் வேணும், மோட்டிவேஷன் வேணும், இன்ஸ்பிரேஷன் வேணும், ஏதாவது ஒரு எமோஷன் வேணும்ல, இப்பெல்லாம் இருந்தா பாட்டு வராதுன்னு சொல்லி அங்க பனிமலைக்கு நடுவுல சின்ன பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவான். என்னென்னமோ ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி பேசி பாப்பான். ஆனா அவளுக்கு சுத்தமா இவனோட பேர் ஞாபகத்துக்கே வராது, எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. இவனும் திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி பாப்பான். ஆனா ஒரு லெவலுக்கு மேல சோர்ந்து போயிருவான், வார்த்தையே வராது, அழுகையா வரும் நம்ம ஹீரோக்கு. டக்குன்னு அவ கிருஷ் கபூர்னு சொல்லிடுவா. அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும். அப்புறம் ஐ லவ் யூ கிருஷ் கபூர்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுதுப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன மாதிரியே, நீ எத்தனை தடவை என்ன மறந்து போனாலும் மறுபடியும் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால அதையே தான் அவன் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு வீட்டை நமக்கு காட்டுவாங்க. அங்க நிறைய சார்ட்டா இருக்கும். அதுல எல்லாம் இவ ஞாபகப்படுத்துறதுக்காக எல்லாரோட பேரு, போன் நம்பர், அவங்களுக்கும் இவளுக்கும் உள்ள உறவுன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது, அவளுக்கு இந்த டிசீஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு போல. அதுலயும் நம்ம ஹீரோவோட பேருக்கு கீழே ஹஸ்பண்ட்னு எழுதியிருப்பா. ஆமாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நமக்கு ஹீரோயினை காட்டுவாங்க. அவ டைரியை ஓபன் பண்ணுவா. அதுல இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணத்தப்ப எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இருக்கும். அப்படியே அவங்க கல்யாணமான அந்த சீன் எல்லாம் காட்டுவாங்க. இப்படி மறந்து போய் ஞாபகப்படுத்தி, மறுபடியும் மறந்து போய் ஞாபகப்படுத்தி, இப்படிதான் இவங்களோட காதல் போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சந்தோஷமா காட்டி இந்த படத்தை முடிச்சிருவாங்க. படம் நல்லா இருந்ததுல, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். தேங்க்யூ.